கடக ராசிக்கு இந்த குரு அதிசார பயிற்சிங்கிறது எப்படி இருக்க போகுது? கடுமையான மன உளைச்சலுக்கு இந்த அஷ்டம சனி காலத்தில் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 2019 இருந்தே கடக ராசிக்காரங்க நல்லா இல்லை. குறிப்பாக எமோஷனல் டேமேஜ் அப்படிங்கிறத ஒரு டைட்டில் கார்டு மாதிரி வச்சுட்டு இருந்தது கடகராசி. அந்த அளவுக்கு மன ரீதியாக ஒரு துன்பத்துக்கு ஆட்பட்டுட்டாங்க கடகராசிக்காரங்க. அவங்களுக்கு இப்போ குரு என்ன பண்ணுறாருனா ராசிக்குள்ளே வராரு. கிட்டத்தட்ட கடகமே ஒளிபெற போகுதுன்னு அர்த்தம். தன்னை பற்றி நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நல்ல ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கிறது, தனக்கு பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றது, ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க, வேலையில் நம்ம முன்னேறணும், இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான ஒரு தாட்ஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரேண்டமாக வந்துட்டுருக்கோம். ஆல்ரவுண்டராக நம்ம ஆகணும், எல்லா செக்டார்லேயும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். வேலைன்னா வேலை, பணம்னா பணம், ரிலேஷன்ஷிப்பை அதில் ஃபோக்கஸ் பண்ணு, ஹெல்த்தை அதில் ஃபோக்கஸ் பண்ணு, ட்ரெஸ்ஸிங்கை அதில் ஃபோக்கஸ் பண்ணு, சொத்து சேர்க்கணுமா அதில் ஃபோக்கஸ் பண்ணி மல்டிப்புளாக வேர்சட்டிலாக நிறைய விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணி ரொம்ப பாசிட்டிவான ஒரு சைக்காலஜிக்கல் சேஞ்சுக்குள்ளே கடகம் வர போகிறாங்க.